தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கலியுக தெய்வம் காஞ்சிமான். இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியவாளோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு ஷீரடி போனையா பண்டர்பூர் போனையா. இதுதான் இந்த மாதிரியான சம்பவங்களை நீங்கள் கேட்டிருக்க முடியாது. நானும் கமெண்ட்டில் யாராவது சொல்லுங்க, நான் அதை இப்போ தான் கேட்குறேன், இன்றைக்கி தான் அப்படின்னு யாராவது சொல்லுவான்னு பார்க்குறேன். சரி, பார்க்குறவா யாராவது சொன்னால் தானே உண்டு, பார்க்கலாம் யாராவது சொல்கிறாளா அப்படின்னு பார்க்கலாம். இது பாபநாசம் ஸ்ரீ ரமணி பாகவதர் அவரோட இன்டர்வியூவில் நான் இதை கேட்டது. அவர் மெட்ராஸில் தான் அங்கேயோ இருந்திருக்காரு. இருந்தபோது அவர் திடீர்னு வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஹைதராபாத் பக்கம் போயிருக்கார். 1982 ரமணி பாகவதர் ஏதோ ஒரு இடத்துல அங்கே ஹைதராபாத்தில் வேலையில் இருந்திருக்கார். என்ன இடம் என்னன்னு சொல்லலை, என்ன ஆஃபீஸுன்னு. கூட வேலை செஞ்சிருந்த சில கலீக்ஸு இவரோட சேர்ந்து ஒரு 5 பேருமா கிளம்பி மகாபெரிவாளை தரிசனம் பண்ணலாம் சத்தாராவில் அப்படின்னு கிளம்பினான். அப்படி கிளம்பின பிறகு ஒருத்தர் என்ன சொன்னார், அவர் கேண்டிடேட், அவர் என்ன சொன்னார், மல்லிகார்ஜுன், அவர் பேர் மல்லிகார்ஜுன், ஒரு ஆந்திராக்காரர் தான். அவர் சொன்னாராம், நான் ஷீரடி பண்டர்பூர் இதெல்லாம் பார்த்ததில்லை, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சத்தாரிலே இருங்க, நாங்கள் உங்ககிட்ட சேர்ந்துடுறேன், அப்புறம் நம்ம ஒன்றா வரலாம் அப்படின்னா. ஒன்றும் பண்ண முடியாது சரின்ட்டார் இவர். ஸோ மொத்தம் 5 பேரில் அவர் 4 பேர் இங்கே வந்துட்டால், அவர் கிளம்பி அந்த மல்லிகார்ஜுன் அப்படிங்கிற ஆந்திராக்காரர் அவர் கிளம்பி அங்கே போயிட்டார். அவர் வேறு ஒரு ரூட்டில் போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். இந்த 4 பேரும் ஒரு நாள் மத்தியானம் சத்தாரா கார்த்தாலேயே இது நடந்த விஷயம் இது. அவள் அங்கேருந்து அடுத்த நாள் கார்த்தாலேயே ஏன்னா அங்கே ஹைதராபாத் டு நம்ம பார்க்கணும், இது நம்ம பூனே எங்கே இருக்குது அப்படின்னு எவ்வளோ டிஸ்டன்ஸ். அவர் கார்த்தால அப்படின்னாரு, அடுத்த நாளாக இருக்கலாம் சான்ஸ் இருக்குது, ஏன்னா அங்கே டிஸ்டன்ஸ் இருக்கே. ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் கார்த்தால ஒரு 10:30 மணி 11 மணிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் லேட் இதில் சேர்ந்தா இப்போ மீதி 4 பேரும் சத்தாராவில். ஆனால் அன்றைக்கி ராத்திரி பார்த்தா அந்த மல்லிகார்ஜுன் அப்படிங்கிறவர் சத்தாராக்க வந்துட்டார். அவர் எப்படி வந்திருப்பார், அதுக்குள்ளேயும் அவர் ஷீரடியும் இதுக்கும் போயிருக்கவே முடியாது, பண்டர்பூர்லாம் சான்ஸே கிடையாது. இவர் வேணாம் கேட்டால், என்னப்பா நீ ஷீரடி பண்டர்பூர்லாம் போய் நீ தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டியோ அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லைன்னு புலம்பியிருக்கார். இல்லைப்பா, நான் எங்கேயுமே போக முடியல, எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு பிரச்சனை ஆகிடுது. அங்கே ஒரு வெள்ளம் இருக்குது, மழை கொட்டின்னு இருக்குது, பஸ்ஸு ஓடலை, ட்ரெயின் ஓடலை, அந்த மாதிரிலாம் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. புயலும் வெள்ளமாக இருக்குது, ட்ரெயின் ஓடாமல் இருக்குது, பஸ்ஸு ஓடலை. அந்த மாதிரி இருக்கும்போது நான் கடைசியில் பார்த்தேன், எங்கேயுமே நம்ம போக முடியல, நம்ம பேசாமல் சத்தாரவே போயிடுவோம், அப்போ அங்கே இருப்பான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு எப்படியோ சேர்ந்துட்டேன்ப்பா, நான் இங்கே தான் வர முடிஞ்சுதுன்னு வந்தாராம். அது பெரியவா தானே போட்டு பிடிச்சி இழுத்துருக்காரு, அது முடிஞ்சுது. அன்றைக்கி ராத்திரி அங்கே ஆகாரம் பண்ணிவிட்டு அவள் அங்கே தங்கினாலோ கேம்பில் வெளியில் தங்கினாலோ தெரியல. முடிச்சுட்டு கார்த்தால பெரியவா தரிசனத்துக்கு இருக்க இடத்துக்கு தரிசனத்துக்கு போயிருக்கா. பெரியவா அப்போ தான் தரிசனத்துக்காக உட்காரத்துக்காக வந்துட்டே இருக்கார். இவா 5 பேரில் இருக்கா. அது மல்லிகார்ஜுன்றவர் கொஞ்சம் முதல்ல நிற்கிறாருன்னு அவர் தனியாக அப்படி தெரியுது. பெரியவா பெரியவா அப்படிங்கிறது அதான் நம்ம சொல்கிறோம், யார் சொன்னது, நம்ம ஏதோ கதையை கேட்டுலாம் சொல்லலை, பார்த்து பாபநாசம் ரமணி பாகவதர் நேரடியாக பார்த்துருக்கார். அதை தான் நம்ம பார்க்கணும். அவர் கூட வேலை செஞ்சிருந்த அந்த தெலுங்குக்காரர் அவரை பற்றி தான் சொல்கிறார். மல்லிகார்ஜுன்றவர் என்ன இருக்குது அந்த இன்சிடெண்ட்டை தான் சொல்கிறாரு. இதெல்லாம் பெரியவா சத்தியம்
பெரியவா வந்து மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வர அவதாரம். அவர் தான் பரமேஸ்வரன். நம்ம ஏன் சொல்கிறோன்னா, நம்ம இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். நம்ம இனிமேலாவது தெரிஞ்சுக்கலாம். இது இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது நீங்கள் தெரிஞ்சும்போது முழுமையாக நமக்கு தெரிஞ்சிடும். மகாபெரிவா வந்து பரமேஸ்வரனை தவிர வேறு எதுவுமே கிடையாது, அவர் பரமேஸ்வரன் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அவர் வந்தார். இப்போ ரமணி பாகவதர் கூட வந்து அந்த 5 பேர், அந்த 5 பேரில் அந்த தெலுங்குக்காரர் மல்லிகார்ஜுன்றவர் அப்படி கொஞ்சம் முதல் பக்கமாக வரா மாதிரி அப்படி அவளுக்கு முன்னாடி அப்படி வரா மாதிரி வராது. பெரியவா வந்து வந்துட்டே இருக்காராம். போய் அவர் இடத்துல போய் உட்காரத்துக்கு யதாஸ்தானத்தில் உட்காந்துன்ட்டு அங்கேருந்து எல்லாருக்கும் அவர் வந்து பிரசாதத்தை கொடுக்கறதுக்காக வரார். வந்தவர் வந்து நேர சிரிச்சுட்டே அவர்கிட்ட நின்றாராம். மல்லிகார்ஜுன் கிட்ட அவருடைய இவர் எங்கேருந்து வராரு, எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு யாருக்கு தெரியும் அப்படின்னா, பெரியவா தான் பரமேஸ்வரனாக எடுத்த. அதனால் பெரியவா மல்லிகார்ஜுன் கிட்ட கேட்டாராம் சிரிச்சுட்டே, ஷீரடி போனியா, தரிசனம் ஆகிடுத்தா? பண்டர்பூர் போனியா, தரிசனம் ஆகிடுத்தா அப்படின்னு கேட்டுட்டே போகிறாரா. இவர் பின்னாடியே இவர் போகிறாராம் இப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு. போகும்போது மற்ற பேருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரில. கண்டத்தில் பெருசாக மல்லிகார்ஜுன் அரைஞ்சிட்டு பெரிய டப்புன்னு அடிச்சுட்டு சாய்பாபா வந்து சாய்பாபாவை பற்றி அப்படி சொல்லிட்டு கத்தின்ட்டு பாண்டரகான்றாராம். சத்ய சாயின்னு கத்துன்ட்டு கண்ணில் போட்டுக்கிறான். போட்டு கீழே வந்து நமஸ்காரம் பண்ணுறாராம், அழறாராம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் ஒன்றும் தெரியல. பெரியவா உட்காந்துருந்தா அதெல்லாம் முடிஞ்சது. வேணாம் இது பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு எதுவுமே நடக்கலை, சஸ்பென்ஸ் மாதிரி தெரியுறது. வந்தாலாம். ரிட்டர்ன் ஆகும்போது வழியில் தான் அந்த மல்லிகார்ஜுன் வந்து சொன்னாராம், என்னப்பா நீ ஏன் அப்படி வந்து தலையை போட்டு இடிச்சுட்டு அழுது ஓன்னு கத்துற, சாயின்னு கத்துற, அப்புறம் பாண்டரகான்னு கத்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னா அவர் சொன்னாராம், பெரியவா கேட்டதோடு விடலை, நீ வந்து ஷீரடி போனியா, சாய்பாபா தரிசனம் பண்ணியா, பண்டர்பூர் போனியா, இவர் தரிசனம் பண்ணியா, பாண்டரங்கன் தரிசனம் பண்ணியான்னு கேட்டது சும்மா இல்லை. பெரியவா அப்படியே மாறிட்டாலாம். அவர் கண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. பெரியவா வந்து ஷீரடி சாய்பாபாவாக இருந்திருக்கார், மாறி இருக்கார். அதுக்கப்புறம் உடனே பாண்டரங்கனாக மாறி தரிசனம் கொடுத்துருக்கார் அவருக்கு மட்டும். ஆனால் பெரியவா வந்து அப்படியே அந்த இடத்துல நின்று இவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் தான் கிளம்பி போயிருக்கார். அப்போ அப்படின்னா பெரியவா அப்படிங்கிறவர் சொல்லவே வேண்டாம், பரமேஸ்வரன் அவர் தான். ஜெய்சங்கர் மகாபெரிய பாதமேஸ்வரன்.